நாகை மாவட்டத்தில் டூரிசம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது டெவலப் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. சுற்றுலாத்துறை இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க சுற்றுலாவுக்கு தேவையான நிறைய இடங்கள் இருக்கு. குறிப்பா கோடியக்கரை எடுத்துக்கிட்டாலும் பறவைகள் சரணாலயம் இருக்கு, விலங்கு சரணாலயம் இருக்கு, இங்க புனித தலங்கள் நிறைய தலங்கள் இருக்கு. இங்க வரக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா இங்க வரக்கூடிய சாலைகளாக இருந்தாலும் மக்கள் தங்குவதற்கான இடங்களாக இருந்தாலும் குடிதண்ணீர் வசதியாக இருந்தாலும் போதுமான அளவுக்கு இல்ல. அதனால வரக்கூடிய டூரிஸ்ட் அந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை குறையுது. இன்னும் நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா இந்த மாவட்டம் இன்னும் செழிப்பான மாவட்டமா மாறும். நாம சொல்றோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும்னு சொல்றோம். இப்ப டூரிசத்தை மட்டும் நீங்க டெவலப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே இங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். அப்படி ஒரு நல்ல சூழல் மற்ற எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு சூழல் நம்முடைய நாகை மாவட்டத்தில் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் செய்யாம இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க. செய்யாமல் இருப்பதற்கு ஒன்றும் காரணத்தை போதுமானதா இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். வருங்காலத்திலே இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நானே நேரடியாக ஏரிக்கரை மேல நடந்து போற மாதிரி தரமான சாலைகள் கூட இல்லங்க. நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் எடப்பாடியார் நாகூர் வருகை தந்தார். நாகூரிலே இருக்கின்ற தர்கா குளம் 4 பக்கமும் சுவர் இடிந்து விட்டது. 5 கோடி ரூபாயை அந்த இடத்துல இருந்தபடியே ஸ்பாட் சாங்ஷன் பண்ணி அந்த குளத்துக்கான சுற்றுச்சுவர் உடனடியாக எடுக்கப்பட்டது. ஆக இன்றைக்கு மக்கள் அதிகமாக வந்து செல்கின்ற பகுதி நாகூர். அதே போல வேளாங்கண்ணிக்கு பல்வேறு சலுகைகளை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. எங்களுடைய அரசு நீங்கள் சொல்வது போல சுற்றுலா நோக்கோடு பல்வேறு திட்டங்களை நீங்க கொண்டு வரவில்லை என்று சொல்கிறீர்கள். வருகின்ற காலத்திலே எங்களுடைய அரசு அதை பரிசீலிக்கும். ஓகே, நல்ல கோரிக்கை. மேடம், நீங்க அண்ணா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் இந்த சட்டமன்ற தொகுதிகளை ஒருங்கிணைச்சு இது நாகப்பட்டினம் ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக நாம் தமிழர் கட்சி இந்த மாவட்டத்தை மீட்டெடுக்கும். மிக குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வாட்டிகன் சிட்டி இத்தாலி நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டிக்கு ஒரு ஆண்டுக்கு 50 லட்சம் பேர் விசிட்டர்ஸ் வராங்க. ஆனா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணில ஓராண்டுக்கு 2 கோடி பேர் வர்றாங்க. இந்தியாவில இருந்தும் உலக நாடுகளில் இருந்தும் 2 கோடி பேர் வராங்க. 2 கோடி பேர் வராங்க. ஆனா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, உட்கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா இல்ல. அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க இதை மீட்டெடுத்து நாகூராக இருக்கட்டும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மற்ற இந்து சமய கோயில்களாக இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயமாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுல ஒரு சர்க்கியூட்டாக, சுற்றுலா சர்க்கியூட்டாக நாங்கள் போடுவோம். மிக முக்கியமாக வேளாங்கண்ணிக்கு 2 கோடி பேர் வர்றதுனால அந்த மக்களுக்கு அங்க வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமா நிறைய பேர் வருவாங்க. இந்த ஈஸ்டர் ஒட்டி வருவாங்க, கிறிஸ்துமஸ் ஒட்டி வருவாங்க. அந்த மக்களுக்கு காலார நடந்து வருவாங்க. அந்த மக்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய வகையில இலவச மருத்துவ மையங்கள் அமைப்போம், அருங்காட்சியகங்கள் அமைப்போம். அங்க வரக்கூடிய சிறுவர்களை மகிழ்விக்கும் வண்ணமாக நீர் விளையாட்டு மையங்களை நாங்கள் வைப்போம். மேலும் அது மட்டும் இல்லாம வேளாங்கண்ணி பக்கத்துல மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய துணை நகரத்தை நாங்கள் மீட்டெடுப்போம். நாங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன திட்டம் என்று பேசவில்லை. 50 ஆண்டுகள் கழிச்சு நாகப்பட்டினம் மாவட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவு திட்டத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வந்தால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய வகையில ஆன்மீக சுற்றுலா தலமாக நாங்கள் இதை மீட்டெடுப்போம். ஓகே, நன்றி.